உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, பணத்தை ராமையா அண்ணந்தாயா எடுத்திருக்காரு. அட கடவுளே, அப்படி போடு. அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான் போல இருக்கு. திருடின பணம் மாற்ற வரைக்கும் என்ன பேச்சு பேசுனீங்க? திருடனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடின கதையால இருக்கு. பாத்தியா எழில், இந்த ஆளே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மத்தவங்க ரூம்ல பணத்தை தேடுற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்கய்யா, நான் இந்த பணத்தை எடுக்கலைங்கய்யா. என் பேக்குக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்னே தெரியாதியா. சத்தியமா இந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லைங்கய்யா. அம்மா, நான் எடுக்கலம்மா. யோ, சும்மா நடிக்காத. நீ பணத்தை எடுக்காம பணம் அதுவா கால் முளைச்சு உன் பேக்ல வந்து உட்காந்துக்குச்சா? மேடம், பணம் அவர் பேக்ல இருந்ததால அவர் தான் பணத்தை எடுத்திருக்கணுமா என்ன? வேற யாராவது கூட அவரை மாட்டி விடணுங்கிறதுக்காக வேணும்னே பணத்தை அவர் பேக்ல வச்சிருக்கலாம்ல. ஏய், நீ என்ன திருடனுக்கு சப்போர்ட்டா? மேடம், திரும்பவும் அவர் அப்படி சொல்லாதீங்க. எனக்கு ராமையாவை பத்தி நல்லா தெரியும். அவரு கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. எத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக அவர் உழைச்சிட்டு இருக்காருன்னு தெரியுமா? அதனால அவரு திருடி இருக்க மாட்டார்னு சொல்ல வரியா? இத்தனை வருஷத்துல அவர் என்னெல்லாம் திருடினாரோ யாருக்கு தெரியும்? இந்துமதி இருந்த வரைக்கும் அவ கண்டுபிடிச்சிருக்க மாட்டா. இப்ப எழில் இருக்கிறதால உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன ராமையா, நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த பணத்தை தவிர இத்தனை வருஷத்துல வேற என்னெல்லாம் திருடி வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்லம்மா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ காணாம போயிட்டு இப்ப திடீர்னு இங்க வந்து ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. செத்தாலும் அப்படி ஒரு தப்ப மட்டும் நான் என்னைக்கு பண்ண மாட்டேன். இன்னொரு தடவை என்ன திருடுன்னு சொன்னீங்க, மரியாதை கெட்டுரும். ஆமா, என்ன சொன்ன? உன்ன வேண்டாம் மனோ, வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன எழில், ஒருத்தன் பணத்தை திருடினது இல்லாம என்னையே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். நீ பொறுமையா இருக்க சொல்ற? நாம இப்படி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்பவே இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பு. ஐயா, என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க ஐயா? நீங்க பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்களும் நான் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பேனோன்னு நம்புறீங்களோன்னு பயமா இருக்கியா? ஐயா, நான் அப்படி ஒரு வேலையை பண்ணுவேன் ஐயா. என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ஐயா. என்னை நம்புங்கய்யா. நான் சத்தியமா இந்த பணத்தை எடுக்கவே இல்லைங்கய்யா. அம்மா, நீங்களாவது நம்புங்கம்மா. நான் இந்த பணத்தை எடுக்கலங்கம்மா. உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்லம்மா. நான் சத்தியமா எடுக்கவே இல்லைம்மா. ஐயா, ஐயா, நான் பணத்தை எடுக்கவே இல்லைங்கய்யா. அம்மா,
அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா. தேவையில்லாம என் மேல பழி போறாங்கம்மா. சத்தியமா நான் எடுக்கலம்மா. சுடர் நீ சொல்லு சுடர், என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எழில், கவின் சொல்றது உண்மையா? ஆமாமா, பணத்தை செல்வி தான் எடுத்திருக்கா. ஆ, எழில், வீடியோல செல்வி ஆண்டி ரூமுக்கு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆமா மனோ, நீயே பாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா வேலை செய்யற வெட்டிய பணத்தை திருடி வாய் திறக்காத. பேசாத, நல்லாடி வாங்கு. வாய் திறக்காத. திருடுவியா? ஓடு. மனோ, ஏய், வாய் திறந்தா கொன்னுடுவேன். செல்வி, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி பண்ணலாமா நீ? பணம் ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, நானே கொடுத்திருப்பேனே. நீ ஏன் இப்படி திருடின? அதான் கேக்குறாங்கல்ல, எதுக்காக பணத்தை திருடினேன்னு சொல்லு. சொல்லுடி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னது தெரியாம பண்ணிட்டியா? அடுத்தவங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியுங்க ஐயா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வேற வழி இல்லாம எடுத்துட்டேன் ஐயா. என்ன சொல்ற நீ? அப்படி என்ன அவசரம் உனக்கு? எங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் உடனே பணத்தை கட்டலன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு பணத்தை திருடிட்டேன். ஐயோ, இந்த விஷயத்த பணத்தை திருடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஆபரேஷன் பண்ணிருக்க மாட்டேனா? எழில், அதெல்லாம் இவளுக்கு புரியாது. என்னதான் ரீசன் சொன்னாலும் இவ திருடினது தப்புதான். அதுக்குண்டான தண்டனைய இவ அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய் செல்வி, ராமையா சொன்னதுதான் உனக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அம்மா, நீங்களே என்ன? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. என்னதான் நீ அழுது புரண்டாலும் நீ செஞ்ச தப்ப மன்னிக்க முடியாது. ஒழுங்கா வீட்டை விட்டு போ. போடி. மனோ, அம்மா வேணாம். வேண்டாம். இல்ல எழில், இவ பணத்தை எடுத்திருக்கா. பரவாயில்ல மனோ, ஏதோ அப்பாவோட ஆபரேஷனுக்கு எடுத்ததா சொல்றா. குடும்ப கஷ்டம்னு சொல்றா. தப்பா உணர்ந்துட்டால, அதனால அவளை மன்னிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இத பாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.